ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நிலையில் நிற்கிற பதிவு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் வாசன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வீரன் படத்தோட இயக்குனர் செல்லம் அவர்களுக்கு. நண்பர்களே, டிடிஎஃப் வாசன் செல்லம் பத்தி என்ன பேச போறோம் வீடியோல அப்படின்னா, டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கும் நம்ம மஞ்சள் வீரன் டைரக்டர் செல்லமுக்கும் நேற்று வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனை. கைகலப்புல வந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. எதுக்காக கைகலப்பு, என்ன பிரச்சனை, அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, நம்ம டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு தெரியும், ஒரு சிறந்த ஒரு பைக் ரைடரா இருந்து பாத்தீங்கன்னா முதல் படமா நடிக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப வருஷமா வந்து மஞ்சள் வீரன் படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவர் ஹீரோ நடிக்கிற மாதிரி ஒரு சில காரணத்தினால அவர் பைக்ல இருந்து கீழே வந்து விபத்தானதுனால மஞ்சள் வீரன் படத்துல இருந்து அந்த டைரக்டர் வந்து செல்லம் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு படத்தை வந்து தூக்கிட்டு நம்ம கூல் சுரேஷை கொண்டு ஹீரோவை போட்டாங்க. சரி, கூல் சுரேஷையும் ஹீரோவை போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு பார்த்தா கூல் சுரேஷை பத்தி தூரம் எடுத்து போட்டுட்டு இப்ப நான் ஒரு புதுசா ஒரு ஹீரோ கொண்டு ஏக்குதாங்களாம். அந்த ஹீரோவோட பேரை சொல்ல நீங்களே காரிட்டு துப்புவீங்க முறையில. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி பழம் வாட்டர் மலம் சார் திவாகரை கொண்டு ஹீரோவை போட போறாங்களாம். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து பொதுவாக பேசதான் இருக்காரு. நிறைய அந்த செல்லம் டேரக்டர் இருக்காருல, மஞ்சள் டேரக்டர் அவர்கிட்ட பேசவே இருக்காரு. எதுக்காக என்னை வந்து படத்தை தூக்குனீங்க, இந்த படத்துக்கு நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தேன், என்ன ஏன் இப்படி மோசம் பண்ணீங்க, என்கிட்ட எவ்வளவு ரூபா வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க வச்சிருக்கீங்க அப்படி பொதுவாக கேட்ட உடனே வந்து இவர் கேமராலாம் தூக்கிட்டு போயிருக்காங்க டிடிஎஃப் வாசன். அந்த கேமராலாம் அடிச்சு உடச்சு வன்முறையில் ஈடுபட்டிருக்காரு டேரக்டர். அதுக்கப்புறம் டிடிஎஃப் வாசன் என்ன சொல்றாரு, டிடிஎஃப் வாசனுக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர்கிட்ட போய் இந்த டேரக்டர் சொல்லியிருக்காராம், நீங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நான் உங்களை ஹீரோ ஆக்கிறேன்னு சொன்னோன்னே இவர் கூட ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார் டிடிஎஃப் வாசன். அவள் வந்து நீதி நியாயம் கேட்க போன இடத்துல வந்து கைகலப்பாயிட்டு பிரச்சனை ஆயிட்டு. இப்போ டிடிஎஃப் வாசன், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். அதாவது நீங்க வந்து முதல்ல அவரை பார்க்க போனது ரொம்ப ரொம்ப தப்பு, டேரக்டர் செல்லாம. ஏன்னா உங்களை வந்து அந்த படத்தை விட்டு தூக்கிட்டாரு, உங்களோட இது வேண்டாம், நட்பு வேண்டாம், உங்களோட பழக்க வழக்கம் வேண்டான்ட்டு உங்களோட தூரம் வந்துட்டாரு. அப்படி இருக்கும் நீங்க திருப்பி போய் அவர்கிட்ட போய் இந்த படத்துல ஏன் அப்படி சான்ஸ் கேட்டது, எதுக்காகவே அவர்கிட்ட சண்டை போடுங்க எனக்கு தெரியல, பேசுனீங்கன்னு தெரியல. இப்போ தப்பு என்னதான் இருந்தாலும் உங்க மேலாம் சொல்லுவாங்க, அவர் மேலே சொல்ல மாட்டாங்க. நன்றி கேட்டாங்களா இன்னைக்குமே நீங்க பார்க்க போறீங்க, மறந்துருங்க. அவங்க உங்களை மறந்துட்டாங்களா, நீங்க அவங்கள மறந்துருங்க. இனிமேல் என்ன சொல்றேன், அடுத்த படத்துல நடிக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு பாருங்க. இனிமே போய் அந்த டேரக்டரை பார்த்துட்டு நன்றி கேட்டவங்கள பார்க்காதீங்க. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து தண்ணிப்பழம் திவாகர் நடிக்க போறோன்னு இருக்காங்க. எத்தனை பேர் தியேட்டர்ல என்னென்ன பண்ண போறாங்களோ தெரியல இந்த படத்தை பார்த்துட்டு. அது போக அந்த படம் வரவும் செய்யாது, இதை எடுத்து நடிக்க யாரும் வரவும் மாட்டாங்க. நீங்க நடிச்சீங்கன்னா கூட ஒரு மாசம் இருக்கும் டிடிஎஃப் பண்ண, அந்த படம் வாய்ப்பு போச்சு. சரி, கவலைப்படாதீங்க, இன்னைக்கு அடுத்த புது படங்கள் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. ஆண்டவன் மேல படத்தை போடுங்க, சரியா? எந்த இதுக்கும் போகாதீங்க, குடும்பத்தை பாருங்க. ரைட் நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சாப்பிட்டு மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.